Hello friends, welcome back to my channel True Survey. இது வந்து Companies Act ஓட part 4 வீடியோ. I hope நீங்க நான் அப்லோட் பண்ண previous partsல நீங்க பார்த்திருப்பீங்கன்ட்டு. Only then நம்ம இதுக்கு மேல அப்லோட் பண்ண போற parts கூட நீங்க கனெக்ட் பண்ண முடியும். சோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோல 1% company அப்படினு சொல்லி பார்க்கலாம். 1% company Companies Act ல எந்த செக்ஷன் குள்ள டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா section 2 subsection 62 ல வந்து கவர் பண்றாங்க. States that 1% company means a company which has only one person as a member. இதுதான் இங்க keyword. என்னன்னா நம்ம பிரைவேட் கம்பெனிலாம் பார்த்திருப்போம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து மினிமமா 2 மெம்பர்ஸ் அது வேணும் அப்படினு சொல்லிட்டு. ஆனா 1% கம்பெனியுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி தான். பட் இதோட எக்ஸெப்ஷனல் கேसेस என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல only one member மட்டும் தான் இருக்க முடியும். Even in that case it will be considered as a private company. The 1% company is a feature that was proposed first time. இது first எப்போ இத வந்து கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா Companies Act 2013 தான் வந்து இந்த 1% company வந்து இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. It was by the J.J. Irani expert. இது வந்து கண்டிப்பா ஒரு 1 marks நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா அப்படினு சொல்லிட்டு J.J. Irani expert committee தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாவது 1% company அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு Companies Actல நம்ம வந்து ஒரு செக்ஷன் அலாட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஏனா எல்லாத்துக்குமே வந்து அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் இருந்தா மட்டும் தான் நான் வந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின ஒரு கட்டுப்பாடு கூட இல்லாம அட்லீஸ்ட் ஒரே ஒரு பர்சன் கூட இருந்தா கூட நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு லீஷரை வந்து கொடுக்கணும் அப்படினு சொல்லி சொன்னது J.J. Irani expert committee தான். And then in the 1% company வந்து நீங்க only 2 types தான் ஃபார்ம் பண்ண முடியும். That is limited by shares பண்ண முடியும் or limited by guarantee. நம்ம இது liability types of liability நம்ம படிச்சிருப்போம் previous partsல. So இந்த limited by shares or limited by guarantee இது ரெண்டு மட்டும் தான் only 2 ways. நான் சொல்றேன் பாத்தீங்களா வெறுமனே ஒரே ஒரு पर्सन மட்டும் தான் இருக்க முடியும் மெம்பரா அப்படினு சொல்லிட்டு ஆனா ஒரு மெமரண்டம் ஆஃப் OPC ல வந்து அதாவது எனக்கு அப்புறமா ஃபர்தரா எல்லாமே டேக் ஓவர் பண்ண போறது இவங்க தான் அப்படினு சொல்லி நம்ம ஒருத்தரோட பேரை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணலாம் அந்த மெமரண்டம் ஆஃப் OPC ல என்னன்னா அவங்களோட பேரு with his prior written consent. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் X ன்னு வெச்சுக்கோங்க Xன்ற ஒருத்தர் தான் வந்து இந்த OPC ரன் பண்றாரு அவர் வந்து Y ன்னு ஒருத்தரை அவரோட பேரை வந்து with his prior written consent இவர்தான் வந்து X க்கு அப்புறமா இந்த கம்பெனி எடுத்து நடத்த போறது Y தான். சோ Y ஓட முன்னாடி prior written consent வந்து வாங்கிருக்கணும். written consent அதாவது எழுதி வாங்கிருக்கணும். that in the prescribed form ஒரு ஃபார்ம்ல வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க prior written consent வாங்கிக்கணும். in the event of subscribers death அதாவது இந்த X ஓட டெத்ல or is incapacity to the contract அந்த கான்ட்ராக்ட் படி அவரால காப்பாத்த முடியாவிட்டால் அப்ப வந்து Y will take over அந்த ஒரு இதுல மட்டும் இங்க ரெண்டு மெம்பர் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. and then in the prior written consent shall also be filed with the registrar. யார் கூட ஃபைல் பண்ணனும்னா ரெஜிஸ்ட்ரார் கிட்ட at the time of எப்போனா incorporationல அது எது கூட பாத்தீங்கன்னா along with the MOA and AOA இது ரெண்டுத்து கூட memorandum of association and articles of association. The title to all the shares in 1% company அதாவது அதோட எல்லா பெனிஃபிட்ஸ்மே வந்து அந்த ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் தான் வந்து பெஸ்டா இருக்கும். அவர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிருப்பாரு. இப்போ X தான ஓனர். அப்ப அதோட எல்லா ஷேர்ஸும் சரி and எல்லா liabilitiesமே சரி X மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த கேஸ்ல Y கிட்ட போகாது. Relaxations available to OPC. இப்போ OPC நான் ஃபார்ம் பண்றேன். அப்ப எனக்கு என்னன்னா நான் வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஃப்ரீயா இருக்கலாம்னு சென்ஸ் ரிலாக்சேஷன் மத்தவங்களை தவிர்த்து நான் எதெல்லாம் கொஞ்சம் வந்து லீஷரா இருக்க முடியும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா they does not need to prepare a cash flow statement. cash flow statement என்னன்னு சொல்லி நம்மளோட இதிலே படிச்சிருப்பீங்க கார்ப்பரேட் அக்கவுண்ட்லயே படிச்சிருப்பீங்க. சோ அது வந்து OPC வந்து ஃபார்ம் prepare பண்ண தேவை கிடையாது. The annual return can be signed by the director. மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா necessary compulsorily company secretary தான் வந்து சைன் பண்ணனும். whereas OPC இருக்கப்போ mandatory company secretary தான் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. டைரக்டருமே பண்ணலாம். and இது வந்து ஒரு முக்கியமான 1 mark. previous examல கூட கேட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான 1 mark. No AGM. AGM என்னது annual general meeting need to be conducted in OPC. ஒரு OPC இருக்கீங்க அப்படினா annual general meeting நீங்க கண்டக்ட் பண்ண தேவை கிடையாது. Also specific provisions related to AGM conduct பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. அப்ப next என்னது EGM AGM அதெல்லாம் with respective to
செக்ஷன் 100 அண்ட் செக்ஷன் 111 அவங்களுமே அந்த மீட்டிங்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ண தேவை கிடையாது. As per section 137, OPC's financial statements, already நம்ம cash flow statement தான் பார்த்தோம். இப்போ financial statement can be filed within 6 months from the close date of the financial இது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் எனது 30 daysக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணி ஆகணும். வேறஸ் நீ ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா வித்தின் 6 months உங்களுக்கு 6 months டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். The member of an OPC made any time, இப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெம்பர் அந்த ஒய்யோட பேர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒய்யோட பேருக்கு பதிலாக எப்போ வேணால் நீங்கள் அந்த ஒய்யோட பேருக்கு பதிலாக இல்லை இவர் என்னோட கொள்கைக்கெலாம் அவர் வந்து செட் ஆகலை, நான் வந்து இன்னொரு பர்சனை நான் வந்து இது எனக்கு பதிலாக நாமினியாக நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்னு ஒரு ஆள் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அட் எனி டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட்டு. அட் எனி டைம் சேஞ்ச் அ நேம் ஆஃப் சச் அதர் பர்சன் பை கிவிங் அ நோட்டீஸ் இன் சச் அ மேனர் பிரிஸ்கிரைப்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு ஓபிசியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் இன்கார்பரேஷன்ஸ் ப்ரொவைட் தட். இது எலிஜிபிலிட்டி எந்த ரூலில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஸோ அது வந்து என்ன ரூல்? ரூல் 3ல் ஒன்லி அ நேச்சுரல் பர்சன், நாட் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் பண்ண முடியாது, நேச்சுரல் பர்சன் இதுவுமே கேட்கலாம். ஹூ இஸ் அன் இந்தியன் சிட்டிசன். இந்தியன் சிட்டிசன்னா யார்? நம்ம வந்து டேக்ஸில் படிச்சிருப்போம். Resident in India shall be eligible to incorporate. Resident in India shall be eligible to incorporate as an OPC. Shall be a nominee for the sole member. அதாவது இப்போ ஓபிசியில் இப்போ ஏபிசின்னு ஒரு ஓபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி அண்ட் சின்னு ஒரு ஓபிசி இருக்குது. நான் இதில் நாமினியாக நான் வந்து என்னோடய பேரை கொடுத்துட்டேன். நான் அதே மாதிரி XYZன்னு இன்னொரு கம்பெனி இருக்குது, ஓபிசி இருக்குது, அங்கே போய்ட்டு நான் நாமினியாக பேர் கொடுக்க முடியுமா? முடியாது. தென் ஐ வில் நாட் பி எலிஜிபிள். ஒரே ஒரு இதில் மட்டும்தான் நான் என்னோடய பேரை நாமினியாக நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டேர்ம் ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது இங்கே ரெசிடென்ட் சொல்லியிருந்தோம்ல, ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் ஸ்டேட் இன் இந்தியா. அவர் இந்தியாவில் நாட் லெஸ் தென் 182 டேஸ்க்கு குறையாமல் இருக்கு, அதாவது அதிகமாக நாட் லெஸ் தென்னா 182 டேஸ் ஆர் மோர் அதுக்கு மேலே இருந்திருக்கணும் அவர் டியூரிங் த இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்னா என்னது? இப்போ கரண்ட் இயர் என்னது? 23 to 24 இதுதான் வந்து நமக்கு கரண்ட் இயரோட இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்த அவர் வந்து அட்லீஸ்ட் 182 டேஸ் வந்து அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஓபிசியாக நான் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னதுலாம் இட் இஸ் குவைட் ரெவல்யூஷனரி. இப்போ நம்ம முன்னாடி படித்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் வந்து அட்லீஸ்ட் எனக்கு 2 members அது வேணும்னு சொன்னல, இப்போ கொஞ்சம் ரெவல்யூஷனாக கொஞ்சம் அப்டேட் ஆகி எனக்கு ஒரே ஒரு மெம்பர் இருந்தால் கூட ஐ கேன் ஃபார்ம் அ கம்பெனி தட் இஸ் நன் அதர் தென் 1% கம்பெனி. இட் கிவ்ஸ் இண்டிவிஜுவல் என்டர்பிரைனர்ஸ் ஆல் த பெனிஃபிட்ஸ். இப்போது எல்லா பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும், அது எல்லாமே இங்கே கிடைக்கும். எக்ஸாம்பிள் பேங்க் லோன்ஸ், ஆக்சஸ் டு மார்க்கெட், லிமிடெட் லைபிலிட்டி. அது லிமிடெட் லைபிலிட்டி என்ன சொன்னது? ஷேர்ஸ் ஆர் கேரண்டி தான் லிமிடெட் லைபிலிட்டி, அதெல்லாம் நமக்கு வந்து அவைலபிள். அண்ட் தான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் 1% கம்பெனின்றது இப்போ தான் கொண்டு வந்தாங்க, 2013 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து 1% கம்பெனின்னு ஒன்று எஃபெக்ட்லேயே வரல. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 shareholders were required to start a company. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல, ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்தாலே நமக்கு வந்து போதும் ஒரு ஓபிசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதான் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்மேன் அண்ட் ட்ரேடர்ஸ். குட்டி குட்டி பிஸ்னஸ்மேன் அண்ட் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு ஹியூஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி இதெல்லாமே ஸ்மால் பிஸ்னஸில் கவர் ஆகிடும். ஏர்லியர் தேர் வர் ஒர்க்கிங் ஃபார் ஆர்டிசன்ஸ் அண்ட் வீவர்ஸ். இவங்களுக்குலாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போது நம்ம ஒரு 2 பேர் வந்து ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 2 பேரோட டேர்ம்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் ரன் பண்ண முடியும். வேறு இந்த ஓபிசியில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஆளாக இருந்தால் கூட நம்மளோட பாயிண்ட்ஸு நம்மளோட கோல்லாம் ஈக்குவலாக நம்ம கரெக்டாக வச்சுருந்தாலே வி கேன் ஸ்டார்ட் அ ஓபிசி. அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. அண்ட் தென் ஒரு கம்பெனி ஒரு கம்ப்ளைன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் மச் லெஸ்ஸர் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ் when compared to others. பேலன்ஸ் ஷீட்ஸ், ஆடிட் எக்ஸெட்ரா. அமௌண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ 1% கம்பெனி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அண்ட் தென் மிடில் மேன் அப்சோர்சிங் ப்ராஃபிட்ஸ். இந்த 1% கம்பெனி will have a direct access. இப்போது மிடில் மேன்ன்றது என்னென்னா ஒரு ஹோல்சேலர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹோல்சேலர் அவர் தான் இருக்கார், அவர்கிட்ட நடுவில் ஒரு மிடில் மேன் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவர் வந்து இவர்கிட்ட இந்த பொருள் வாங்கி இங்கே கொடுக்க போகிறார், அதான் நம்ம தான் கஸ்டமர்ஸ்.
ஸோ இங்கே நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு விற்க மாட்டேன், அதோட அடிஷ்னலாக ஒரு ப்ராஃபிட் இவர் வச்சு தான் எனக்கு கொடுப்பாரு, அதுதான் மிடில் மேனோட அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக இங்கே ஹோல்சேலரே கம்பெனிக்கு கொடுக்குறப்போ அப்போ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக லெஸ் ஆகும். ஸோ அதனால் ஹோல்சேலர் டேரெக்டாகவே வந்து ஆக்சஸ் டு த மார்க்கெட். The new concept will also boost the confidence of the small entrepreneurs. இதுதான் வந்து benefits of the company, 1% company. And then nominee. இப்போ ஒரு நம்ம ஓபிசி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சொல்லியிருந்தேன், எதர் ஒரு பர்சன் இருப்பாங்க அண்ட் தென் இன்னொரு பர்சனோட நேமும் நான் வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் வந்து நாமினியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபார்ம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த பர்சன், அந்த நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. எக்ஸ் தான் வந்து ஒரிஜினல் ஓனர், அவரோட நேமை எந்த ஃபார்மில் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா INC32 SPICE இந்த ஃபார்மில் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இதில் என்ன இண்டிகேட் பண்ணுவேன்னா நேம் ஆஃப் த அதர் பர்சன், அதுதான் வந்து இந்த ஃபார்மில் இண்டிகேட் பண்ணுவேன். த ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட், அவரோட ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட் எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா INC3. அவரோட நேமை நான் வந்து INC32 ஸ்பைஸில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் தென் ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட் எந்த ஃபார்ம் INC3. இதில் வந்து 1% இது 1 மார்க்ஸ் கேட்கலாம். The other person in the event of subscriber's death or the அது சொல்லியிருந்தேன்ல, இன்னொரு நாமினின்றது யாருன்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது சேம் டெஃபினேஷன்ஸ் தான். இப்போது அந்த அதர் பர்சன் இருக்கார்ல, அந்த ஒய் இருக்கார்ல, அந்த ஒய் வந்து எப்போ வேணால் அவர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அவரோட கன்சென்ட்டை. எப்படின்னா அதுவுமே இன் ரைட்டிங் தான் இருக்கணும். டு சச் சோல் மெம்பர் டு த 1% கம்பெனி, எப்போ வேணால் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ வித்ட்ரா பண்ணி எக்ஸ் வந்துட்டு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே ஒய்யோட இடத்துல இன்னொரு ஆள் நாமினேட் பண்ணணும். அந்த இன்னொரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ப்ராசஸ் தான் அவர்கிட்ட இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட்டு உள்ள யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஜெட் வராரு. அவரோட பேர் எக்ஸ் வந்து 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துட்டாங்க அவங்களோட பேரையும். அண்ட் இப்போது ஜெட் வந்து எந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அவரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்ம் INC3ல வந்து ஃபில் பண்ணிருக்கணும். The company shall within 30 days of such receipt, அது அந்த ஃபார்மை ரிசிப்ட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே notice of withdrawal of the consent file with the registrar. A notice of such withdrawal of consent and intimation of another name, அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவர் வித்ட்ரா பண்ணார்ல, அது வந்து இப்போ ஒய் வந்து வித்ட்ரா பண்ணுறாருல, அது எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா INC4. ஸோ எப்போல்லாம் நீ வந்து கம்பெனிக்குள்ளே வரீங்களோ அப்போல்லாம் வந்து INC3, கம்பெனியை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா INC4 along with the fee prescribed. பெனால்ட்டி, இது எந்த ரூல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல் 7A. இது எப்போலேருந்து எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்ற டேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரம் 1/5/2015 இது எஃபெக்ட்டுக்கே வந்துச்சு. அண்ட் தென் இப்போது இதில் என்னென்னா அந்த எப்போல்லாம் வந்து ஓபிசியில் இருக்க மெம்பர் ஆர் எனி ஆஃபீஸர் கான்ட்ரவீன்ஸ் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸு, அப்போல்லாமே வந்து அந்த ஓபிசியில் இருக்க ஓபிசியோ ஆர் எனி அதர் ஆஃபீஸரோ யார் வந்து அந்த இதை ரூல்ஸை மதிக்கலையோ அவங்க ஷால் பி பனிஷபிள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வித் அ ஃபைன் அமௌண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5,000. நான் எப்போல்லாம் மதிக்காமல் போகிறனோ ஓபிசிக்கு 5,000 rupees வந்து பனிஷபிள். அண்ட் இன்கேஸ் நான் அப்போவுமே நான் வந்து கேட்கல அப்படின்னா அண்ட் வித் அ ஃபர்தர் ஃபைன் 500 of every day ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். என்னைக்கு அந்த அஃபென்ஸ் நடந்துச்சோ அன்னிலிருந்து எவ்ரி டேக்கு ஈச் அண்ட் எவ்ரி டேக்கு 500 பேமெண்ட் பண்ணிகிட்டே வருவேன். அதுதான் வந்து பெனால்ட்டி. ஷேர் சர்டிஃபிகேட், இது எந்த ரூல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல் 5 சப்செக்ஷன் 3ல கவர் பண்ணுறாங்க. ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஷேர் சர்டிஃபிகேட் ஷால் பி இஷ்யூட் அண்டர் த சீல். அந்த சீல் கீழே மட்டும் தான் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இஷ்யூவே பண்ண முடியும். இஃப் சப்போஸ் அந்த இதில் வந்து உங்களால் இந்த சீல் அஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது, அஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாக அவங்க வந்து ஒரு குட்டி இடத்துல ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க இன்ஃபர்மேஷனை. அது என்னென்னா இப்போ நம்ம பிரேக் பண்ணிட்டு பார்க்கலாம். which shall be affixed in the presence of and signed by the, இப்போ வந்து அந்த சீல் அஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சீல் வந்து இருக்குது, அஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ரூல் பார்த்தீங்கன்னா சைன்டு பை த டைரக்டர், ஒரு டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும். ஆர் பாருங்க, ஆர் அ பர்சன் அத்தாரைஸ்டு பை த BOD. எய்தர் வந்து ஒரு டைரக்டர் பண்ணலாம் ஆர் த பர்சன் யார் சொல்கிறாங்க அத்தரைஸ்டு பர்சன் பை த BOD ஆஃப் த கம்பெனி ஃபார் த பர்பஸ். ஸோ எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர், எய்தர் இவங்க ஆர் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அண்ட் இப்போ இவர் இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு ஆள், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கலாம், ஆர் எனி அதர் பர்சன் அத்தாரைஸ்டு பை த BOD. இப்போ எய்தர் கம்பெனி செக்ரட்டரி
இவராக இருக்கலாம், ஆர் ஒரு பிஓடி, இவங்க 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர். ஸோ அது ஒருத்தர். ஸோ ஈக்குவல் டு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்போல்லாம் வந்து அந்த சீலை அஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அப்போ இதான் ரூல்ஸு. அண்ட் இன்கேஸ் காமன் சீலை வந்து அஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் அந்த டைமில் யார் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காங்களோ, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹூம் த சீல் இஸ் ரிக்வயர்ட் டு பி அஃபிக்ஸ்ட் இன் த ப்ரொவிஷன். அந்த ப்ரொவிஷன் படி யார் வந்து அந்த டைமில் ப்ரெசண்ட்டாக இருக்காங்களோ அது படி காமன் சீலில் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம். ஆனுவல் ரிட்டர்ன் எப்போல்லாம் வந்து ஒரு ஓபிசி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி யாரால சைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, by the company secretary or where there is no company secretary, by the director of the company. either company secretary பண்ணலாம், அவர் இல்லாவிட்டால் director of the company பண்ணலாம். and then postal ballot அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் பேஜ் நம்பர் 432 எடுத்துக்கோங்க. அதில் வந்து போஸ்டல் பேலட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் பேலட் இந்த பேர் வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்ப்போம். அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஓட்டிங் பை போஸ்ட், அது பேரில் இருக்க பாருங்கள், ஓட்டிங் பை போஸ்ட் ஆர் த்ரூ எனி எலக்ட்ரானிக் மோடு, இது 2 மூலயமா ஓட் பண்ணுறது தான் வந்து போஸ்டல் பேலட். அதில் இன்னொரு என்னென்னா இன்க்ளூட்ஸ் ஓட்டிங் பை ஷேர் ஹோல்டர்ஸ் பை போஸ்டல், எதர் பை போஸ்ட் மூலயமாவோ எலக்ட்ரானிக் மோட் மூலயமாவோ நான் என்னோடய ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணுறது தான் வந்து போஸ்டல் பேலட் ஆஃப் ஓட்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எதர் பை போஸ்டல் மூலயமாவோ ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் மூலியமாவோ என்னோட ஓட்டை நான் வந்து காஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்டல் பேலட். ஸோ இப்போ இதில் பாருங்கள், போஸ்டல் பேலட் வந்து ஓபிசியில் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு டிரான்சாக்ட் எனி பிஸ்னஸ் த்ரூ போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட் என்னன்னு பார்த்துட்டோம். ஓபிசியில் அவங்க அதை ரிக்வயர் பண்ண தேவை கிடையாது. அதுதான் வந்து ஓபிசியில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. இப்போது ஒரு ஓபிசியாக இருக்கும், ஓபிசியாக இருந்துட்டு அவங்க வந்து ஒரு பப்ளிக் கம்பெனியாவோ ப்ரைவேட் கம்பெனியாவோ கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்னா அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட்டு என்னென்னா, கன்வர்ஷன் ஆஃப் அன் ஓபிசி இன்டு அன் பப்ளிக் கம்பெனியாவோ ஆர் ப்ரைவேட் கம்பெனியாவோ நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது எந்த ரூலில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 6 கவர் பண்ணுறாங்க. வேர் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். இப்போ நான் வந்து ஓபிசியை கன்வெர்ட் பண்ண போகிறேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 50 lakhs எக்ஸீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எக்ஸீடட் 2 crores மேலே இருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா மேண்டேட்டரியாக நான் என்னோடய ஓபிசியை கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என்னவா விருப்பப்படுறணும், எதர் ஒரு பப்ளிக் கம்பெனியாக நான் விருப்பப்பட்டேன்னா பப்ளிக் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாக விருப்பப்பட்டேன்னா ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் எந்த டைமுக்குள்ளே, வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months. இன்கேஸ் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னா நான் மினிமமாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், மினிமமாக 2 members இருக்கணும். ஸோ இன்னொரு ஆளை நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஓபிசியில் ஒரே ஒரு ஆள் தானே. ஸோ ப்ரைவேட் கம்பெனினா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் இன்கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனியாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ண வேண்டியது 6 members. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒருத்தர் இருக்கேன். ஸோ இன்னொரு 6 members ஆட் பண்ணதான் நான் வந்து மினிமம் லிமிட் டு ஃபார்ம் அ பப்ளிக் கம்பெனி 7 members நான் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போது ஹேஸ் டு ஆல்டர் த எம்ஓஏ அண்ட் ஏஓஏ. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எப்படி வச்சுருப்பேன், ஓபிசியாக இருந்தது தானே வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய எம்ஓஏ அண்ட் ஏஓஏவை நான் ஆல்டர் பண்ணணும். பை பாசிங் ரெசல்யூஷன்ஸ் இந்த ஆஸ் பர் செக்ஷன் 122 subsection 3 படி நான் ஆல்டர் பண்ணிக்கணும். பை பாசிங் ரெசல்யூஷன்ஸ் வித் எஃபெக்டிவ் கன்வர்ஷன் ஆஃப் சேஞ்சஸ் டு மேக் நெசசரி சேஞ்சஸ். அதாவது எங்கெங்கெல்லாம் தேவையோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபுல் எம்ஓயுமே நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அண்ட் தென் இப்போ நான் அந்த எப்போ லிமிட்டை க்ராஸ் பண்ணணும் அந்த டேட்லேருந்து 60 daysக்குள்ளே நான் வந்து என்னோடய ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஒரு ரீஜனலுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் வித்தின் 60 days. அது எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஃபைலை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இன்ஃபார்மிங் தட் நான் வந்து ஓபிசியாக இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன், அதாவது என்னோட லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ கான் பி ஓபிசி. கரெக்டாக? ஸோ அப்போ ஓபிசியாக இருக்க வேண்டிய தகுதி இழந்ததுனால நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் இட் செல்ஃப் பீயிங் அ பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் கம்பெனினா பப்ளிக் கம்பெனி கொடுக்கணும், ப்ரைவேட் கம்பெனினா ப்ரைவேட் கம்பெனின்னு கொடுத்துட்டு என்னோடய த்ரெஷோல்ட் லிமிட்லாம் எக்ஸிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஃபார்மில் கொடுக்கணும்னா ஐஎன்சி ஃபைல. ஸோ இந்த கன்வர்ஷன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, நல்லா புரிஞ்சுட்டோங்க.
தென் இப்போ ரூல் 6 படி நான் வந்து கன்வெர்ட் பண்ணாமல் என்னோட த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தேன்னா அப்போ பனிஷ்மெண்ட் இருக்குது எனக்கு. என்னென்னா அந்த ஓபிசியோ ஒரு எனி அதர் ஆஃபீஸர் ஆஃப் த ஓபிசி யார் வந்து அந்த ப்ரொவிஷனை கண்ட்ரிவியூன் பண்ணாங்களோ அவங்க வந்து பனிஷபிள். என்ன அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா which may extend to the amount of 10,000 rupees and any further fine which may extend to 1,000 rupees of every day after the first extend. அதாவது அந்த யார் தப்பு பண்ணுறாங்களோ கன்வெர்ட் பண்ண வேண்டியவங்க பண்ணாமல் போயிட்டாங்க கரெக்டாக, அது தப்பு தானே. அப்போ அவங்க வந்து எவ்வளோ ருப்பீஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பண்ணு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. அண்ட் தென் எவ்ரி டேக்கு என்ன தப்பு பண்ணணும் அந்த டேட்லேருந்து எவ்ரி டேக்கு 1,000 ஆட் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து பனிஷ்மெண்ட்டு. செகண்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அ ப்ரைவேட் கம்பெனி இன்டு அன் ஓபிசி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நான் வந்து ஒரு ஓபிசியாக இருக்கேன், நான் அப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியாவோ பப்ளிக் கம்பெனியாவோ கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன ரூல்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்கே அப்படியே உள்ட்டா நான் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கேன், நான் ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த ரூல்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 7 provides the procedure to convert a private company into a OPC. இந்த ரூல்ஸில் தான் வந்து சொல்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனி இருக்குது அதர் தென் செக்ஷன் 8 கம்பெனி தவிர எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனினாலுமே நான் வந்து ஒரு ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து லெஸ் தென் 50 lakhs அண்ட் தென் டேர்ன் ஓவர் லெஸ் தென் 2 crores. அங்கே என்ன பார்த்தோம் கிரேட்டர் தென். அப்போ இங்கே அப்படியே உள்டாவா என்னது 50 lakhs கீழே இருக்கணும், டேர்ன் ஓவர் 2 crores கீழே இருக்கணும். அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷன், அங்கேயுமே அண்டு தான் இங்கேயுமே அண்டு. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா மே கன்வெர்ட் இன்டு த ஓபிசி பை பாசிங் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பாஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பிஃபோர் பாசிங் சச் ரெசல்யூஷன், அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஓசி கிட்ட பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷல் அப்டெயின் என்ஓசினா என்னது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். என்ஓசி நான் வந்து வாங்கியிருக்கணும் இன் ரைட்டிங் ஃப்ரம் த மெம்பர்ஸ் அண்ட் த கிரெடிட்டர்ஸ். இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை இன் ரைட்டிங்கில் வாங்கியிருக்கணும். எப்போ பிஃபோர் பாசிங் த ரெசல்யூஷன்ஸ் வித் த ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனிஸ். அண்ட் தென் த ஓபிசி ஷால் ஃபைல் த காப்பி ஆஃப் த ரெசல்யூஷன். அதாவது இப்போ அந்த ஓபிசி வந்து அந்த ரெசல்யூஷன் பண்ண காப்பியை வந்து ஆர்ஓசி கிட்ட வித்தின் 30 days, எப்போ ஆர்ஓசி கிட்ட வித்தின் 30 daysக்குள்ளே நான் கொடுத்துருக்கணும். ஆஃப்டர் பாசிங் த ரெசல்யூஷன் எந்த ஃபார்மில் கொடுக்கணும் நான் ஆர்ஓசி கிட்ட MGT 14. எம்ஜிடி பார்த்து நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். ஆனால் இப்போ நம்ம எம்ஜிடினா என்னன்னு சொல்லி இந்த ஓபிசி கூட பார்த்துக்கோங்க. MGT 14 நான் ஆர்ஓசி கிட்ட கொடுத்துருப்பேன் வித்தின் எத்தனை டேஸ் 30 daysக்குள்ளே. The company shall file the application. இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். நான் வந்து ஓபிசியாக இருக்க விருப்பப்படுறேன், ஏன்னா என்னோட டேர்ன் ஓவர் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபார்மில் நான் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பேன்னா INC 6 கொடுப்பேன். And then the following documents are to be attached. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the directors and of the company shall give a declaration. the directors அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அங்கே இருக்காங்கல்ல டேரக்டர்ஸ்லாம், அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் தட் all the members அங்கே இருக்க மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனியை ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை வந்து சொல்லணும். அண்ட் தென் த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ், அந்த கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்களோட ஃபுல் நேம் லிஸ்ட்டு அண்ட் யாரெல்லாம் கிரியேட்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களோட ஃபுல் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கணும். அண்ட் தென் த லாஸ்ட் ஆடிட்டட், அது ப்ரீவியஸ் இயரோட லாஸ்ட்டாக என்ன ஆடிட் பண்ணாங்களோ அந்த பேலன்ஸ் ஷீட்டுமே காட்டியிருக்கணும். அண்ட் தென் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளோட டேர்ன் ஓவரும் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ கம்மியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண தானே கொடுக்க முடியும். அதனால தான் லாஸ்ட்டாக ஆடிட் பண்ண பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்குறாங்க. அண்ட் த காப்பி ஆஃப் த என்ஓசி, அந்த வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஸோ அதோட என்ஓசி நம்ம வாங்கணும்ல எல்லாருக்கிட்ட இருந்தும், அதோட காப்பியுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஆன் பீயிங் சாட்டிஸ்ஃபைட், இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ தான் வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாரு தட் திஸ் கம்பெனி இஸ் ஓகே டு பி இன்கார்பரேட் ஆஸ் அன் ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு என்ஓசி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அதோட இமேஜ் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஓபிசினா என்ன, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அண்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. அண்ட் தென் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபுமே தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தட் சம்வேர் ஐ எம் ஹெல்பிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக்கும் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் தென் டாட்டா பாய்.